மாறன் வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணனோட சாவுல மர்மம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து அங்க சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க வீரா. ஃபுட்டேஜ் ரெடி ஆனதும் நான் கொடுத்து அனுப்புறேன்னு கடையில சொல்லிடுறாங்க. ஒரு கடையில இருந்து ஒருத்தர் வந்து வீராங்கிறது நீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க வீரா. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்ததா சொன்னீங்க, இந்தாங்க பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. வீரா அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு இன்னைக்கு அண்ணனோட சாவுல இருக்கிற மர்மம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பென்ட்ரைவை கொண்டு போறாங்க. அங்க விஜய் வந்து பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் வந்தாங்க, ஏதோ ஒரு பென்ட்ரைவை கொடுத்தாங்க. அதை வாங்கினதும் வீரா அந்த பென்ட்ரைவை பார்த்துக்கிட்டே போறாளே, அப்படி என்ன அதில் அதிசயமா இருக்கும்? ஏதாவது ரகசியம் இருக்குமா அந்த பென்ட்ரைவில்? அந்த பென்ட்ரைவில் அப்படி என்னதான் இருக்கும்? ஒரு வேளை பாட்டு இல்லை புதுப்படம் இப்படி ஏதாவது இருக்குமா? சரி, நாமளும் போய் பார்க்கலான்னு சொல்லி விஜி போகிறாங்க. விஜிக்கு முன்னாடியே வீரா போனதும் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. போனதும் லேப்டாப்பில் அந்த பென்ட்ரைவ் சொருவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா. விஜி போய் பார்க்கும்போது வீரா கதவை லாக் பண்ணியிருக்காங்க. என்னது, பென்ட்ரைவை வாங்கினதும் கதவை லாக் பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு காது கொடுத்து ஒட்டு கேட்குறாங்க. எந்த சத்தமே வரலையே, அப்படி என்னதான் அவள் பார்க்குறா அப்படின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க விஜி. வீரா பென்ட்ரைவை லேப்டாப்பில் சொருக்கி பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. காருக்கு பக்கத்தில் யாரோ 2 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த காருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 2 ரவுடிகிட்ட ஏதோ சொல்கிறாங்க. 2 ரவுடிகளும் சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் காருக்கு அடியில் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த லேடியும் யாராவது வர்றாங்களான்னு அந்த இந்தட்டம் திரும்பி பார்க்குறாங்க. முகம் சரியாக தெரியல, நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. முதுகில் பெரிய டேட்டா ஒன்று இருக்குது. வீராவுக்கு பார்த்ததும் சரியான பேரதிர்ச்சியாக இருக்குது. இந்த வேலோட இருக்கிற டேட்டாவை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிச்சு பார்க்குறாங்க வீரா. வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிற விஜய் யோசிக்கிறாங்க, என்னது இவர் ரூமுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் எந்த சவுண்டும் வரல. பென்ட்ரைவை கொண்டு போய் அப்படி என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கா? அதில் அப்படி என்னதான் இருக்குன்னு நாமளும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீரா ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பென்ட்ரைவை கேட்டு வாங்கியிருக்காரா? அதில் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய். ராமச்சந்திரன் அங்கே சோகமாக உட்காந்துருக்காங்க. வள்ளி வராங்க. அண்ணே ஏனே இப்படி உட்காந்துருக்க, போனேன் கை கழுட்டு வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க. இல்லை சாப்பிட்ற நிலமையிலையா இருக்குது, நடக்கிறதையெல்லாம் பார்த்தா பசிக்குமா? பசியே இல்லை வள்ளிங்கிறாங்க. அண்ணே நீயே இப்படி இடிஞ்சு போன எப்படி, நீ தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நடக்கிறதையெல்லாம் பார்த்தா கவலையாக தான் இருக்குது, என்ன செய்கிறது, போக போக ஏதாவது சரியாயிடும் விடுன்னு அப்படிங்கிறாங்க வள்ளி. வீரா அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் பென்ட்ரைவ் எடுத்து ஒரு ஓரமாக ஒரு பக்கமாக வச்சுட்டு சரி மாறன் வரட்டும் இதை பற்றி யோசிக்கலான்னு நினச்சி வெளியில் வராங்க. வீரா வெளியில் வரும்போது விஜய் அந்த பக்கமாக ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. வீரா வந்து பார்க்கும்போது இங்கே வள்ளி ராமச்சந்திரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. மாமா நீங்களே அழுதுட்டு இருக்கீங்களா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? வீரா நடந்தது எல்லாம் நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, இதில் யாரை சமாளிக்கிறது, எது சரி எது தப்புன்னு யாருக்கு பதில் சொல்கிறது? குடும்ப மானம் கௌரவம் எல்லாம் காற்றுல பறந்துருச்சேம்மாங்கிறாங்க ராமச்சந்திரன். மனசு விடாதீங்க மாமா, தைரியமாக இருங்கிறாங்க வீரா. எங்கம்மா நிம்மதியாக இருக்க முடியுது, இந்த காற்று தான் சரி ஒழுங்காக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவனும் தொழிலில் கொண்டு போய் ஏகப்பட்ட பணத்தை விட்டுட்டு வந்தான். சரி போனது போயிட்டு போகுது, திரும்ப வரட்டும், நம்ம எப்படியும் காப்பாற்றி விட்டுலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் திடீர்னு இப்படி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவனால் இந்த குடும்பத்தில் 2 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாறி, நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன், யாருக்கு நியாயம் சொல்லுவேன், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல வீரான்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன். வீரா இந்த குடும்பத்தில் எல்லாம் சரி பண்ணணும்னா உன்னால் மட்டும்தான் முடியுங்கிறாங்க வள்ளி. என்ன வள்ளிமா சொல்கிறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் பிருந்தாவை திருப்ப உங்கள் வீட்லேயே கொண்டு விட்டுட்டு வந்து. பிருந்தாவுக்கு நடந்தது ஒரு கல்யாணம் கிடையாது, கோயிலில் கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் திருட்டு தாலி கட்டியிருக்காங்க. கார்த்தி அவ கையாலேயே கழட்டி போட சொல்லுங்கிறாங்க வள்ளி. வள்ளிமா நீங்களா இப்படி பேசுகிறீங்க, பிருந்தாவும் ஒரு பொண்ணு தானே, அவன் மனசில் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டா. எனக்கே தெரியாமல் நடந்த கல்யாணம், இதில் நான் தலையிட முடியாது. கார்த்தியும் பிருந்தாவும் எடுத்த முடிவு இது, இதில் போய் என்ன பேச சொல்கிறீங்க, நான் என்னென்னு போய் பேசுவேங்கிறாங்க வீரா. வீரா உன் தங்கச்சிக்கு நீ எடுத்து சொல்லு, கார்த்திக்கு ஏற்கனவே விஜய் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பிருந்தா இளையதாரமாக தான் வந்திருக்கா. மூத்ததாரமாக விஜய் இருக்கும்போது இளையதாரத்துக்கு இடமில்லை, எப்படியாவது சொல்லி புரியவை, அப்போவாது இந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்குமான்னு பார்க்கலாங்கிறாங்க வள்ளி. வீரா வெளியில் வந்ததும் விஜய் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போய் அப்படி என்னதான் லேப்டாப்பில் பார்த்துருப்பான்னு சொல்லி அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க விஜய். இந்த வீடியோவில் தெளிவாக விஜய் பார்க்குறாங்க. விஜய் அங்கே காருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. 2 ரவுடிங்க காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட சொல்கிறாங்க விஜய். அதே மாதிரி ரவுடிங்களும் காருக்கு அடியில் படுத்துட்டு பிரேக் ஒயரை கட் பண்ணி விடுறாங்க. விஜய் பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி வீரா கைக்கு கிடைச்சிருக்குன்னு யோசிக்கிறாங்க. இந்த வீடியோ வச்சு சில உண்மைகளை கண்டுபிடிச்சிருவா. இவ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பென்ட்ரைவ் இங்க இருக்கக்கூடாது, அவளுக்கு தெரியாம நம்ம எடுத்துட்டு போயிடலான்னு பென்ட்ரைவ் எடுக்கிறாங்க. இந்த பென்ட்ரைவ் இவகிட்ட இருந்தா தானே அவங்க அண்ணன் செத்ததுக்கான காரணத்தையும் யார் காரணங்கிறதையும் கண்டுபிடிப்பா. இதை நம்ம எடுத்துட்டு போயிட்டா அவனால எப்படி கண்டுபிடிக்கும்னு நினைச்சிட்டு அந்த பென்ட்ரைவை அப்படி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் வீரா வர சத்தம் கேட்டதும் அந்த பென்ட்ரைவை மறைச்சு வச்சுக்கிறாங்க. வீரா வந்ததும் விஜய் என்னோட ரூம்ல உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. அக்கா நீங்க இன்னும் சாப்பிட வரல, அதான் சாப்பிட கூப்பிட்டு போலான்னு வந்த. குடும்பமே எல்லாரும் சோகத்துல இருக்காங்க, எல்லாரும் பட்டினியா கிடந்து என்னக்கா செய்யறது, 1000 தான் இருந்தாலும் நீங்களும் நானும் இந்த வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்துட்டோம் இல்லையா. நான் ஒன்றும் உங்களுக்கு துரோகம் பண்ணல, நீங்கள் தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. எனக்கும் தெரியாமல் பிருந்தாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் மச்சானையும் வர சொல்லி அவர் கையால் தாலியை கட்ட
சொல்லியிருக்கீங்க. தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துனா எனக்கு எப்படி இருந்தது தெரியுமாக்கா? இந்த மாதிரி உங்க புருஷன் செஞ்சிருந்தா நீங்க சரின்னு ஏத்துக்குவீங்களா? இத பாரு விஜி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அந்த கல்யாணத்துக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லைங்கிறாங்க வீரா. சும்மா சொல்லாதீங்கக்கா. கூட போயிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு நீங்க சொன்னா அதை நான் நம்பிடுவேனா? உங்க அக்கா என்னடானா நான் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம்னு சொல்லி என்ன பாஞ்சுக்கிட்டு வந்து அடிக்கடின்னு அடிக்கிறாங்க. நீங்க என்னடானா பிருந்தாவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க. எனக்குன்னு தாய் தகப்ப ஆதரவு இல்லாதனால தானே நான் ஒரு அனாதைங்காட்டி தனக்கா நீங்க ஆளாளுக்கு என்ன அடிக்கிறீங்க. எனக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைங்காட்டி தனக்கா எனக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்றீங்க. எல்லாமே மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு தாங்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க விஜய். இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் சொல்லி இனிமே புரிய வைக்க முடியாது விஜய். இதை பத்தி நான் உன்கிட்ட பேச விரும்பலைங்கிறாங்க வீரா. விஜய் தன் கையில வச்சிருந்த அந்த பென் டிரைவை மறைக்கிறதுக்காகவும் அங்க வந்ததுக்கான காரணத்தையும் சரியா சொல்லாம அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ விஷயங்களை பேசிட்டு வீரா கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. விஜய் போகும்போது அப்பதான் மாறன் உள்ள வர்றாங்க. என்ன வீரா, விஜய் எதுக்கு இங்க வந்துட்டு போறான்னு கேக்குறாங்க. ஆமா மாறா, எனக்கு அவ மேல சந்தேகமா இருக்கு. அவ எதுக்கு ரூமுக்குள்ள வந்தானே எனக்கு தெரியல. நான் அதை கேட்கறக்குள்ளேயே அவ ஏதோ பேசி மழுப்பிட்டு இங்கிருந்து போயிட்டா. சரி, அவளை விடு. அவ எப்பவும் அப்படித்தானே பேசுவா. நான் உன்கிட்ட ஒரு ஆதாரத்தை காட்ட போறேன் வான்னு கூட்டிட்டு போறாங்க வீரா. ஆதாரமா? அப்படி என்ன ஆதாரம்னு கேக்குறாங்க. எங்க அண்ணனோட சாவுல மூணாவது ஒரு நபர் இருக்காங்க, அதுவும் லேடிங்கிறாங்க. அப்படியா, என்ன வீரா சொல்றேன்னு மாறன் அதிர்ச்சியா கேக்குறாங்க. நீயும் வந்து பாரு, பார்த்தா தான் உனக்கும் புரியும்னு சொல்லி லேப்டாப்பை ஆன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தா வீடியோ காணா. பென்ட்ரைவே இல்லாத போது வீடியோ எப்படி ஓடுன்னு கேக்குறாங்க மாறன். மாறா, அந்த பென்ட்ரைவ் இங்க தானே இருந்துச்சுன்னு வீரா தேடுறாங்க. லேப்டாப்ல தான் பென்ட்ரைவை வச்சிருந்தேன். நான் தான் இப்ப வீடியோ பார்த்துட்டு தானே போனேன். போயிட்டு மாமா கிட்டயும் வள்ளியம்மா கிட்டயும் பேசிட்டு இப்பதான் மாடிக்கு வரேன். ஆனா வந்து பார்க்கும்போது இந்த பென்ட்ரைவை காணனா. அப்ப யார் எடுத்திருப்பா? ஒருவேளை விஜய் ரூமுக்குள்ள வந்தாலே அவ எடுத்திருப்பாளாங்கிறாங்க வீரா. அவளுக்கு எழுத படிக்கவே தெரியாது. அவ அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்கிறாங்க மாறன். மாறா, அவளை சாதாரணமா எடை போடாத. கண்டிப்பா அவ தான் ரூமுக்குள்ள வந்து தேடிட்டு இருந்தா. எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக வந்தேன்னு கேட்டேன். அதையும் இதையும் பேசி மழுப்பிட்டு போனாலே தவிர ஆனா வந்ததுக்கான காரணத்தை அவ சொல்லவே இல்லை. எனக்கு என்னமோ அவ பேர்ல தான் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க வீரா. அப்படியா சொல்ற? சரி வா போய் கேட்கலாம் அப்படின்னு மாறனும் வீராவும் விஜயை பார்க்க போறாங்க. வீரா கிச்சன்ல இருக்காங்க. மாறனும் வீராவும் வர்றாங்க. வந்ததும் விஜய், என் ரூமுக்கு வந்தியல்ல, அங்க வந்து என்னத்தை எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறாங்க வீரா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ரூமுக்கு வந்த உங்களை பார்த்தேன், காணா. திரும்பி வரும்போது நீங்க வந்துட்டீங்க. நான் உங்களை சாப்பிட்றதுக்கு தாங்க கூப்பிட்டு வந்தேன். ரூமுக்குள்ள வந்ததுக்கு ஒரு குத்தமா இதை இவ்வளவு பெருசு பண்றீங்க? அங்க நான் எதையுமே எடுக்கலையே. ஏக்கா எனக்கு இப்படி திருட்டு பழி சுமத்துறீங்க? ஐயோ அக்கா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி விஜய் நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. இங்க பாரு விஜய், மறுபடியும் பேச்ச மாத்திரக்காக நீ இப்படி எல்லாம் பேசாத. ஒழுங்கு மரியாதையை என்னோட ரூமுக்கு எதுக்கு வந்த அதை சொல்லு. நீ லேப்டாப்ல வச்சிருந்த பென் டிரைவ் எடுத்துட்டு வந்தியான்னு கேக்குறாங்க. அக்கா, என்னக்கா, ரூமுக்கு வந்தது ஒரு குத்தம்னு சொன்னது மட்டும் இல்லாம பென் டிரைவை எடுத்தியான்னு கேக்குறீங்களே, அப்ப திருடிட்டு தான் சொல்றீங்களா? பொருளை காணோம்னா என் மேல திருட்டு பட்டம் கட்டுவீங்களா? அதனால பார்க்காம எதையும் சொல்லாதக்கா. அதையெல்லாம் எடுத்து நான் என்னக்கா பண்ண போறேன்? கண்டுபிடிச்சிட்டா. ஆனா இவகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமே, என்ன செய்யலான்னு விஜய் மறுபடியும் ஒரு டிராமா பண்றாங்க. கையில வச்சிருந்த பாத்திரத்தை எல்லாம் திப்புன்னு வீசி போடுறாங்க. ஐயோ, இந்த வீட்டுல எனக்குன்னு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. யாருமே கேட்க ஆள் இல்லையா? எப்படியெல்லாம் என் பேர்ல பழி சொல்றாங்க. எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களாக்கா? எனக்கு நடந்த துரோகத்தையே என்னால மன்னிக்க முடியல. எல்லாமே மனசுல போட்டு அழுத்தம் வச்சுக்கிட்டு, சரி நீங்களும் எனக்கு கூட பிறக்காத அக்காவா இருந்தாலும் கூட பிறந்த அக்காவா நினைச்சுதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு பழகிட்டு இருக்கேன். ஏதோ இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் சாப்பிட வராம இருக்கீங்களேன்னு அக்கறையில தான் நான் உங்க ரூமுக்கு வந்தேன். ஆனா அதுக்கு எனக்கு இப்படியா ஒரு பாவத்தையும் பழியும் சுமத்துவீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. பெரிய சத்தம் போட்டு அழுகிற விஜய் குரல் கேட்டதும் வள்ளிகம்மா ஓடி வராங்க. விஜய், என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுகிறீன்னு கேக்குறாங்க. பாருங்க சித்தி, இந்த வீரக்கா வந்து ஏதோ ஒன்னு காணுமாமே, அதை என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்குது. நான் தான் எடுத்ததா சொல்றாங்க. என்னன்னு கூட எனக்கு தெரியாது சித்தி. என்னமோ பென் டிரைவாமே, அதை காணான்னு கேக்குறாங்க. லேப்டாப் எல்லாம் நான் பார்த்ததும் இல்ல. அதுல சொருகிறதாமே, அதை சொருகுனதையும் நான் பார்த்தது இல்ல. அதை என்கிட்ட வந்து கேட்டா நான் எங்க போவேன்? பாத்திர மண்டத்தை விலைக்கு போட்டு சமைக்கிற வேலை மட்டும்தான் சித்தி எனக்கு தெரியும். நான் என்ன 4 எழுத்து படிச்சிருந்தா வீரக்கா மாதிரி இங்கிலீஷ் பேச தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாத நான் போய் எதுக்கு அந்த இதையெல்லாம் எடுக்க போறேங்கிறாங்க விஜய். வீரா, அவ என்னத்தை எடுத்துட்டு வந்தானே நீ அவளை கேட்கறேங்கிறாங்க வள்ளியம்மா. அவ நடிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நான் ஒரு பென் டிரைவை லேப்டாப்ல சொருகி வச்சிருந்தேன். அவ என் ரூமுக்கு வந்தா. அவ வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பென் டிரைவை காணோம். இதான் வள்ளியம்மா எடுத்துருக்கணுங்கிறாங்க வீரா. அங்க மாறன் வராங்க. வந்ததும் பாருங்க மச்சான், வீரக்கா என்னென்னமோ என் பேர்ல பழி போடுது. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் ஏதாவது ஒரு பொருளை யாரையாவது தொட்டிருப்பேனா? இப்போ இது எதுவும் காணோன்னு சொல்லி என் பேர்ல திருட்டு பழி சுமத்துறாங்க வீரக்கா. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு பிருந்தாவை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வாழ வைக்கலான்னு என் பேர்ல திருட்டு பழிக்கு சுமத்தி வீட்டை விட்டு வெளியே முடுக்கிறதுக்காக இந்த வீரக்கா இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க விஜய். இதை பாரு, நீ பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையா போயிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காத. வீரா எப்பவும் போய் பேச மாட்டேன். வீராவை பத்தி ஏதாவது தப்பா பேசினேன் ஓங்கி அரைஞ்சிருவேன், கண்ணம் பழுத்துருவேன்னு மாறன்னு சொல்லவும் விஜய் மறுபடியும் பெரிய டிராமா படுறாங்க. ஐயோ பாத்தீங்களா சித்தி, என்ன கேட்கறதுக்கு நாதி இல்லாத இருக்க என் புருஷனோட தம்பியே என்ன அடிக்க வந்துட்டாரு. இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஆளாளுக்கு என்ன அடிக்க பாக்குறாங்களே சித்தி. உங்க கண்ணு முன்னாடியே இவ்வளவு அநியாயம் நடக்குதே, இதுக்கு என்ன ஒரே அடியா கொன்னு போட்டுருங்க. நான் அது எத்து போன எனக்கு கேப்பார் ஆள் இல்ல. கட்டினா புருஷனும் என்ன ஏதுன்னு அண்ணாந்து பாக்குறது இல்ல. அக்காவும் ஒரு பக்கம் ஒரு காரணத்தை சொல்லி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இப்ப மாறன் மச்சாவும் அடிக்க வராங்க.
வீரக்கா என் பேர்ல திருட்டு பழி சுமத்துறாங்க. இந்த பிருந்தா என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டா. அப்புறமும் இன்னும் நான் ஏன் தான் உயிரோட இருக்கணும் சித்தின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. விஜி, உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காத. அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன், என் அண்ணன் இருக்காரு. உனக்கு எங்களை தாண்டி எந்த கொடுமையும் வராது. நீ தைரியமா இருங்கறாங்க.